உற்பத்தி திட்டத்துக்கு 20 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழக கடலோர மாவட்டங்களில் சுரங்க நடவடிக்கைகள் மக்கள் கருத்து கேட்பு இல்லாமல் மேற்கொள்ளப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. அரிய கனிம உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு 7,280 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களை உள்ளடக்கிய அரிய கனிம வழித்தடம் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆண்டுக்கு 6,000 மெட்ரிக் டன் நிரந்தர காந்தங்கள் உற்பத்தி செய்வது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வெளியான பட்டியலில் 20 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக 5 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன. கடலோர மண்டல அனுமதி நிலுவையில் உள்ள நிலையில் மக்கள் கருத்து கேட்பு இல்லாமல் அனுமதி வழங்கப்படலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்க நடவடிக்கைகளால் நிலம், நீர், காற்று மாசுபாடு மற்றும் கதிர்வீச்சு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என சுற்றுச்சூழல் தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளனர். திட்டம் குறித்து தமிழக அரசு விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா பகுதிகள் மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகள், இன்னும் நமக்கு குடிநீர் ஆதாரங்கள் உள்ளிட்ட விளைநிலங்களாக பல இடங்களில் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இதை செயல்படுத்துவது என்பதை நம்ம மிகப்பெரிய கேள்விக்குறியாக பார்க்குறோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மெத்தோடு ரொம்ப அது சுத்திகரிக்கக்கூடியது. அதாவது தாது மணல்லேருந்து அதை ஆக்சைடு மெட்டீரியலாக முதல்ல மாற்றுவாங்க. அந்த ஆக்சைட்லேருந்து அதன் பிறகு காந்த பொருட்களாக அது மாறும். இப்படி மாறும்போது ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் அபாயங்கள் என்பது இன்றைக்கு நம்முடைய தமிழகம் உள்ளிட்ட இந்த தென் மாநிலங்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய இருக்கு. உலக அளவில் இன்றைக்கி மாற்று சிந்தனைகள் இன்றைக்கி வந்திருக்கு. உதாரணத்திற்கு நீங்கள் டெஸ்லாவில் நீங்கள் இது போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகளோடு உருவாக்கக்கூடிய அந்த அரிய கனிம காந்தங்களை பயன்படுத்தாமல் நாங்கள் மாற்று ஏற்பாடுகளை பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். டொயோட்டா நிறுவனமும் 50% அதில் குறைச்சிருக்கு. அரிய கனிம காந்தங்கள் பயன்பட்ட நாங்கள் 50% குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய உலகம் வேறு ஒரு திசையில் போயிட்டு இருக்கும்போது இந்திய அரசு இது போன்ற ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வருவது என்பது சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு பாதுகாக்கப் போகிறார்கள் என்கின்ற கேள்வியை நமக்கு முன்னோக்கி வைக்குது. புதிய தலைமுறைக்காக ஸ்ரீதரன் காத்தமுத்து மற்றும் விஜயகுமார்.